வணக்கம் நேயர்களே. சுந்தரம் ஸ்பீக்ஸ் என்ற புத்தகத்திலேருந்து நாம தினமும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு வரோம். நேத்து நாம வந்து சுந்தரம்க்கும், ஹிதேஷ் மாஸ்டருக்கு இருக்கிற கனெக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு அவரோட பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன், லைஃப் பிட்வீன் லைஃப்ஸ் என்ற ஒரு ரெக்ரெஷன்ல அவருக்கு நடந்த அனுபவத்த நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா, அங்கிருந்து தான் அவருக்கு வந்து இந்த சுந்தரம் என்ற ஒரு எனர்ஜி வந்து கனெக்ட் ஆச்சு. அதனால அந்த இதுல அவருக்கு என்னெல்லாம் நடந்ததுன்றது தான் நாம இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நேத்து வந்து அந்த ரெக்ரெஷன் ப்ரோகிராம் எப்போ அட்டெண்ட் பண்ணாங்க? 2018 நவம்பர்ல அட்டெண்ட் பண்ணாங்க. 3வது நாளு அ நியூட்டன் சார் வந்து அவங்களுக்கு செஷன் எடுக்கறச்சே அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது நம்ம பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு நாம படிச்சுட்டு இருக்கிறோம் அத பத்தி. அந்த 3வது நாள் ரெக்ரெஷன் செஷன் ஸ்டார்ட் ஆச்சு. So I was totally immersed in the meditation and I felt a warm energy covering my face, which eventually spread around my whole body. So அவருக்கு வந்து மெடிடேஷன் முதல்ல ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு 3வது நாளு. அப்போ வந்து அவருக்கு கொஞ்சம் சூடா ஒரு எனர்ஜி வந்து அ உ உடம்புக்குள்ள வர ஆரம்பிச்சது. அது வந்து முகத்து வரைக்கும் முகம் எல்லாம் தாண்டி உடலுக்குள்ள வர ஆரம்பிச்சது. So I was present in the room. A warm bubble around me made me feel as if I had moved beyond this time and space. So நான் ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஆனா, ஒரு என்ன சுத்தி ஒரு பபிள் போல அப்படின்னா ஒரு ம் அ சோ சோப் தண்ணீல நம்ம ஊதுனா ஒரு பபிள்ஸ் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பபிள் போல அவர சுத்தி ஆன மாதிரி உ உணர்ந்துட்டு, அவரு டைம தாண்டி பயணம் செய்ற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு வந்தது. The, this energy was not what I usually felt in previous practices. இந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இதுக்கு முன்ன எத்தனையோ வாட்டி நான் தியானத்துல உட்கார்ந்தேன். இந்த மாதிரி ஒரு உணர்வு வரல. இது புதுசா இருந்தது. So it was different, creating a swift upsurge in my consciousness. இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்னோட சைத்தன்யத்தில ஒரு மாற்றம் கொண்டு வந்துட்டே இருந்தது. An inner knowingness descended, making me aware of an insight that today some new doors are going to open for me. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு தோணுச்சு. என்னன்னா, இன்னைக்கு நாம நெறைய புது விஷயங்கள நம்ம கத்துக்க போறோம். புது வழிகள் நமக்கு திறக்க போகுது அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு வந்தது. When some great opening is waiting for you to be embraced, all you need is to spread your arms wide open so that both can embrace each other. ஸோ இந்த மாதிரி ஒரு புது ஞானம் நமக்கு வருது அப்படின்னு நமக்கு உணர்வு வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 2 கைய இப்படி தொறந்து நம்ம வச்சுட்டு நான் ரெடியா இருக்கிறேன் அந்த ஞானத்தை வாங்கறதுக்கு அப்படின்னு நாம ஓப்பனா இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஞானமும் நமக்கு வந்து சேரும். நாமளும் அதை பெற முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைய முடியும். திஸ் இஸ் வாட் ஐ டிட் டூ. இதுதான் நானும் செஞ்சேன். ஐ வாஸ் ஓப்பன் டு வாட் இட் ஹேட் இன் ஸ்டோர் ஃபார் மீ. எனக்கு எந்த ஞானம் வரதுக்கு ரெடியா இருந்ததோ நான் அதுக்கு ஓப்பனா இருந்தேன். த மெடிடேஷன் வாஸ் ஓவர் அண்ட் டாக்டர் நியூட்டன் ஸ்டார்டட் த டே டாபிக். ஸோ அதுக்கப்புறம் தியானம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா டாக்டர் நியூட்டன் வந்து அன்னைக்கு என்ன சொல்லணுமோ ஒவ்வொரு நாளும் புது புது விஷயத்த வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிகல்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அவரோட செஷன் பேச்சு ஆரம்பிச்சுட்டாரு. Every day, after explaining a new concept as per the program design, he would give a live demonstration of an LPN session. ஸோ ஒவ்வொரு நாளும் அவர் வந்து அந்த ப்ரோக்ராம என்னெல்லாம் படிப்படியா பேசணுமோ ஒவ்வொரு புது விஷயத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ஒரு ப்ராக்டிக்கல் செஷனும் அது அது வந்து அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி கூட காட்டிட்டு இருந்தாரு. ஸோ த ஆப்ஜெக்டிவ் வாஸ் டு லேர்ன் பை வாட்சிங் இட் ஃபர்ஸ்ட். முதல்ல இவங்கெல்லாம் வந்து அவங்க என்ன செய்றாங்கன்ற பார்த்து கற்றுக்கணும். லேட்டர் த குரூப் கெட்ஸ் த சான்ஸ் டு ஃபெசிலிட்டேட் இட் ஆன் ஈச் அதர். அதுக்கப்புறமா அந்த குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு ரெக்ரியேஷன் செஷனை நடத்தணும். ஸோ முதல்ல இவங்க பார்க்கணும். அவங்க செஞ்சு காட்டுவாங்க. அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு 2 பேரா பார்ட்னர் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி கைட் பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் வந்து அந்த கோர்ஸே. கத்துக் குடுக்குறாங்க இவங்களுக்கு எப்படி அதுல எடுத்துன்னு போகணும்னு. He asked the whole group who would like to volunteer. ஸோ முதல்ல அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்லையா? யாருக்காவது செஞ்சு காட்டணும் இல்லையா? அதனால குரூப்ல யார் வந்து முன்ன வரீங்க அந்த மாதிரி வாலண்டியர் பண்றதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ
So I raised my hand and that was all, to which he gleefully responded, yes, you Hitesh. So நான் அதுக்கப்புறம் நான் தான் கை தூக்கினேன், நான் முன்னுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கை தூக்கிட்டு நான் முன்ன போனேன். அப்போ நியூட்டன் சார் வந்து சரி வாங்க ஹிதேஷ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆஃப்டர் தட் வாட் ஹேப்பன் இஸ் டஃப் டு எக்ஸ்பிளைன். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்றது சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். The feelings were similar to a stream that's ready to merge with the ocean. எப்படி இருந்ததுன்னா எனக்கு அந்த உணர்வுகள் வந்து ஒரு கடலுக்குள்ள நான் வந்து கடல் என்ற அளவுக்கு சக்திக்குள்ள நான் வந்து ஒண்ணாற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது. In my LBL session of more than 3 hours, I processed the timeless insight given by Sundaram. ஸோ அந்த 3 மணி நேரம் வந்து அவங்களுக்கு அந்த ரெக்ரெஷன் பண்ணியிருக்காங்க. லைஃப் பிட்வீன் லைஃப் ரெக்ரெஷன் LBL செஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 3 மணி நேரத்துல தான் இவங்களுக்கு அந்த சுந்தரம் என்ற ஒரு இதுக்கு கனெக்ட் ஆனாங்க. ஸோ காலம் நேரம் எல்லாம் கடந்த ஒரு இதுக்கு போயிட்டு அங்க சுந்தரம் என்ற சக்தியோட இணைந்திருக்காங்க. ஸோ பிலோ ஆர் சம் கிளிம்சஸ் ஆஃப் மை செஷன். அந்த 3 மணி நேரம் எனக்கு என்னெல்லாம் நடந்ததுன்றது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். I was made to lie on a comfortable mattress while Dr. Newton sat down next to me to guide me through the whole process with his soothing voice. என்ன வந்து ஒரு பாய போட்டுட்டு அதுல படுக்க வச்சுட்டாங்க. பாய மாதிரி மெத்துன்னு இருக்கிற ஒரு மாதிரி அதை போட்டுட்டு என்ன அங்க படுக்க வச்சுட்டாங்க. என் பக்கத்துல டாக்டர் நியூட்டன் உட்கார்ந்துட்டு அவரு மென்மையான அவர் வார்த்தைகளோட என்னை வந்து கைட் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ he was also joined by Sridevi, an amazing master from QLU who usually assists Dr. Newton in his training programs. ஸோ அங்கே ஸ்ரீதேவி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம் கூட இருப்பாங்க QLUல. இவங்க எப்போ செஷன்ஸ் பண்ணாலும் அவங்க வந்து அவங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் அந்த நேரத்துல பக்கத்துல இருந்தாங்க. The process was, I would first visit a past life where I experienced a traumatic death and from there would be taken to the soul plane. So முதல் படியா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன வந்து என்னோட கடந்த ஜென்மத்துல எங்கேயாவது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தத்தோட நான் எங்க அந்த மரணத்தை ஃபேஸ் பண்ணேனோ அந்த மாதிரி ஒரு ஜென்மத்துக்கு என்ன கூப்பிட்டு போயிட்டு அங்க இருந்து என்னோட ஆன்ம நிலைக்கு அவங்க கூப்பிட்டு போவாங்க. ஸோ முதல்ல வந்து அந்த ஜென்மத்துக்கு அவங்க பாஸ்ட் லைஃப்ல ரெக்ரெஷன் பண்ணுவாங்க. ஸோ விசிட்டிங் ஏ பாஸ்ட் லைஃப் முதல்ல இவருக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் வந்து இவரு பார்த்தாரு. அந்த இதுல ஐ ப்ராசஸ்ட் எ பாஸ்ட் லைஃப் வேர் ஐ வாஸ் குரூயல் டாக்ஸ் கலெக்டர். அந்த ஜென்மத்துல இவர் என்னவா இருந்தாருன்னா எல்லார்கிட்டையும் இந்த வரி கலெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆபீசர் போல இவரு இருந்தாரு. இவர் வந்து ரொம்ப கொடூரமான அந்த ஸ்ட்ரிக்ட் டாக்ஸ் கலெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐ யூஸ் டு பனிஷ் பீப்புள் ஃபார் நாட் பீயிங் ஏபிள் டு பே டாக்ஸஸ். ஸோ மக்கள் எல்லாம் வரி கட்ட முடியாத அவங்களெல்லாம் நான் அவங்கள ரொம்ப கொடூரமான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஃபார் மை ஓன் செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் ஐ கில்டு மெனி பீப்புள். அதுக்கப்புறம் என்னோட சுயநலத்துக்காக நான் நிறைய பேரு கொல்லிட்டேன் அந்த ஜென்மத்துல. In the last moments of my life, I died because the mob turned violent against me. கடைசி நேரத்துல நான் எப்படி அங்க இறந்துட்டேன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க வந்து என் மேல கோபம் வந்து என்ன கொல்லிட்டாங்க. ஸோ ஐ டைட் இட் வாஸ் எ ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அது வந்து ரொம்ப வலியோட இருந்தது அந்த இறப்புன்றது. ஐ ஷுட் பி பனிஷ்ட் வாஸ் மை லாஸ்ட் டையிங் தாட். கடைசியில நான் கண்ணை மூடும் போது என்ன எண்ணம் இருந்ததுன்னா நான் செஞ்சதுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு, நான் தண்டிக்கப்படணும், அதனாலதான் இது நடந்தது என்ற உணர்வோட தான் நான் இறந்துட்டேன் அந்த ஜென்மத்துல. ஸோ ஃப்ரம் ஹியர் ஆன் ஸ்டார்டட் த எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் த ஆஃப்டர் தட் பிளேன்ஸ். இதுக்கு அடுத்தது என்னோட ஆன்மா என்ன மாதிரி பயணம் செஞ்சதுன்றதுதான் அந்த ஜென்மத்துக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் தான் என்னோட ஆன்மா பயணத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. த ஜேர்னி அஹெட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பயணம் எப்படி இருந்தது. த மூமெண்ட் ஆஃப்டர் லீவிங் த பாடி வாஸ் ஃபாஸ்ட். ஸோ நான் உடலை விட்ட உடனே ரொம்ப வேகமா வந்து நான் பயணம் செஞ்சுட்டேன். இன்ஸ்டெட் ஆஃப் லெக்ஸ் ஐ ஃபெல்ட் ஆஸ் இஃப் ஐ ஹேட் இட் டெய்ல். அந்த நேரத்துல எனக்கு கால் உணர்வு பதிலா எனக்கு அங்க ஒரு வால் இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். மச் சிமிலர் டு எ ஸ்பெர்ம். அது வந்து ஒரு
மிருகம் போல எனக்கு தோணிடுச்சு. ஸோ ஃபார் அவே ஐ சா 7 போர்ட்டல்ஸ். எனக்கு ரொம்ப தூரமா ஒரு 7 கதவுகள் எனக்கு காணப்பட்டது. ஈச் ரெப்ரசன்டட் பை எ கலர் ஃப்ரம் வித்கயா. இந்த ரெயின்போல இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரெயின்போ கலர்ஸ் ஒவ்வொரு கதவும் ஒவ்வொரு கலர்ல இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு காட்சி கிடைச்சது. So they seemed to have a vacuuming effect, the pull of which was gulping in nature. So ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த இயல்பு சக்தி இருந்தது, என்ன கூப்பிட்டுட்டே இருந்தது. அது வந்து இயற்கையோட நிறைந்திருந்தது. I was drawn to the violet purple portal and effortlessly flew towards its core. ஸோ நான் வந்து அந்த வயலட் பர்பிள் கலர்ல இருக்கிற அந்த கதவு கிட்ட நான் வந்து எந்த ஒரு என்னோட முயற்சி இல்லாம அந்த கதவு பக்கம் நான் பயணம் செஞ்சுட்டேன். ஸோ அட் த என்ட்ரன்ஸ் அங்கே என்ன நடந்தது, அந்த என்ட்ரன்ஸ்ல எப்படி இருந்தது. ஸோ ஃப்ரம் த போர்ட்டல் ஐ வாஸ் brought to a valley where I saw 3 arch shaped gates. அந்த வழியிலேருந்து அங்கே என்ன வந்து ஒரு வேலிக்குள்ள கூப்பிட்டு போனாங்க. வேலின்னா சுத்தி மலைகள் இருக்கும், நடுவுல நல்ல பசுமையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போனாங்க. அங்க வந்து 3 கேட் இருந்தது. அந்த 3 கேட்டும் ஆர்ச் மாதிரி ஒரு ஷேப்ல இருந்தது. There was a big arch in the middle with one small arch on each of its side. நடுவுல இருக்கிறது மட்டும் பெருசா இருந்தது. இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சம் சின்னதா இருந்தது கேட்டு. So I met 2 gatekeepers who greeted me by touching their hand on their third eye. அங்க 2 காவல்காரங்க இருந்தாங்க. அவங்க 2 பேரும் என்ன வந்து வரவேற்றாங்க. எப்படி வரவேற்றாங்கன்னா, அவங்க கை வந்து அவங்களோட 3ஆம் கண் மேல வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன வரவேற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐ வாஸ் தென் கைடட் டு பாஸ் த்ரூ த ஆர்ச். ஸோ அதுக்கப்புறமா அவங்க அவங்க வர சொல்லிட்டு அந்த ஆர்ச்சுக்குள்ளேருந்து அவங்கள உள்ள போக சொன்னாங்க. வைல் என்டரிங் தேர் வாஸ் ஏ ப்ரௌன் புக் கெப்ட் லையிங் ஆன் ஏ ஸ்டாண்ட் அப் டேபிள். அந்த ஆர்ச்சுக்குள்ள போன பிறகு அங்க ஒரு ப்ரௌன் புக் இருந்தது, ஒரு டேபிள் மேல வச்சுன்னு இருந்தாங்க அந்த புக்கை. ஐ மேட் அன் எனர்ஜி சிக்னேச்சர் இன் த புக் அண்ட் வாஸ் ஆல் செட் டு மூவ் ஃபர்தர். அதுல ஒரு கையெழுத்து போட சொன்னாங்க. இவங்களோட எனர்ஜியாலேயே அங்கே அந்த புத்தகத்துல கையெழுத்து போட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க முன்ன போக முடிஞ்சது. ஸோ a door did not just open there, a door opened within me too. ஸோ அங்க இருக்கிற கதவு மட்டும் அங்கே திறக்கல, எனக்குள்ளேயும் ஒரு கதவு ஓப்பன் ஆயிட்டே இருந்தது. அதுக்குள்ள நுழையும் போது எனக்குள்ள கூட ஒவ்வொரு கதவும் ஓப்பன் ஆயிட்டு இருந்தது. So thereon I experienced a swiftness in my knowingness of this place as if I had been here before several times. அப்போ வந்து அந்த கதவுகள் திறக்கும் போது இந்த இடத்த நான் இதுக்கு முன்ன கூட நிறைய முறை பார்த்திருக்கேன் என்ற ஒரு உணர்வு எனக்கு வந்தது. இன்சைட் த ரியலம். ஸோ அங்கே என்ன நடந்தது அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு இது. ஐ வாஸ் ட்ரான் டு ஏ டோம் ஷேப்டு பில்டிங் ஆன் த ஸ்டேர்கேஸ் ஆஃப் விச் ஐ மெட் எ டால் மேன். அங்கே வந்து ஒரு டோம்பு மாதிரி அப்படின்னா ஒரு மசீதோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ரவுண்டா அந்த மாதிரி ஒரு பில்டிங்குள்ள நான் போனேன். அங்கே ஒரு உயரமா இருக்கிற ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். ஹி இன்ட்ரடியூஸ்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் சஹஜ். ஸோ அங்க அவர் பேரு அவரே வந்து நான் வந்து சஹஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. ஹி டுக் மீ டு ஏ கேலரி வேர் ஐ சா மெனி மல்டி டைமென்ஷனல் பெயிண்டிங்ஸ் ஹேங்கிங் ஆன் த வால்ஸ். அங்கே வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்தது. அந்த பெயிண்டிங்ஸ்ல வந்து மல்டி டைமென்ஷனல் பெயிண்டிங்ஸ் எல்லாம் அங்க இருந்தது. அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. ஈச் பெயிண்டிங் பிலாங் டு ஏ சிக்னிஃபிகண்ட் லைஃப் விச் வாஸ் நவ் அவைலபிள் ஃபார் மை ரிவ்யூ. ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் என்னன்னா, ஒவ்வொரு பெயிண்டிங்கு என்னோட ஒவ்வொரு வாழ்க்கை பத்தி அப்படின்னு நான் உணர்ந்தேன். அதெல்லாம் இப்போ என்னால பார்க்க முடிஞ்சது அந்த வாழ்க்கைகள் எல்லாம். We didn't spend much time there and were drawn to a room ahead of this gallery. ஸோ இங்க வந்து ரொம்ப நேரம் என்ன இருக்க விடல. அதுக்கப்புறம் இன்னொரு ரூம்குள்ள கூப்பிட்டு போயிட்டாங்க. இன்சைட் த ரூம் அண்ட் மீட்டிங் வித் சுந்தரம். ஸோ த சர்ஜ் ஆஃப் எனர்ஜி தட் ஐ வாஸ் எக்ஸ்பீரியன்சிங் ஃப்ரம் த டைம் ஐ ஹேட் என்டர்ட் திஸ் ரியலம் வாஸ் அட் இட்ஸ் பீக் இன்சைட் திஸ் ரூம். ஸோ இந்த ரூமுக்குள்ள போன உடனே
அவ்வளோ எனர்ஜி வந்து இவர் உணர்ந்தாரு. ரொம்ப அது அது வந்து ரியலா அந்த எனர்ஜில இருக்கிற மாதிரியே அவரு உணர்ந்தாரு. அண்ட் தென் வாட் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் ஹெல்ட் இன் திஸ் வாஸ்ட் எனர்ஜி த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் விச் வாஸ் இன்எக்ஸ்பிளிகபிள் பை த ஹியூமன் மைண்ட். அதுக்கப்புறம் அந்த எனர்ஜில நானும் ஒண்ணா இணைந்துட்டேன். இது வந்து நம்ம மனது மனதின் மைண்ட்னால சொல்ல முடியாது. அந்த வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. ஸோ உணர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. The energy present in the room was uh, humongous and it introduced itself as Sundaram. ஸோ அந்த சக்தி வந்து தனக்கு தானே சொல்லிக்கிடுச்சு நான் சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு. All I could feel was its long hand with long fingers around me, hugging me and resting me in the lap of divinity itself. எனக்கு ஒண்ணே ஒண்ணு என்ன உணர்ந்தேன்னா, ஒரு நீளமான கை, ஒரு நீளமான விரல்களோட என்ன வந்து கிட்ட நெருக்கிட்டு, கட்டி புடிச்சிட்டு, அவங்களோட மடியில படுக்க வச்சு அன்பா அந்த அ அ தெய்வீக அன்போட என்ன வந்து படுக்க வச்ச மாதிரி நான் உணர்ந்துட்டேன். ஸோ த இன்சைட்ஸ் இங்க நான் என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்றது ஒரு இது சொல்றாங்க. ஐ வாஸ் கிவன் எ ஸ்லேட் ஆன் விச் த நம்பர் 523 வாஸ் ரிட்டன் பை சஹஜ். அங்க வந்து அவருக்கு ஒரு ஸ்லேட் குடுத்தாங்க, பலகை. அதுல நம்ம சாக் பீஸ்ல எழுதுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பலகை குடுத்தாங்க. அதுல வந்து 5, 2, 3 அப்படின்னு ஒரு நம்பர் வந்து எழுதி குடுத்தாங்க. சஹஜ்ன்றவங்க வந்து அங்க நம்பர் எழுதிட்டாங்க. This number represented the count of people I had killed being a tax collector. இது என்ன நம்பர் அப்படின்னா, இவர் எத்தனை பேரை கொல்லிருக்காங்க டாக்ஸ் கலெக்டரா இருந்து அந்த ஜென்மத்துல அந்த நம்பர் அது. So I held the slate and added 5 zeros behind it, making it அவர் கையில பலகை குடுத்துட்டாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணாரு, அது பக்கத்துல 5 பூஜ்ஜியம் சேர்த்துட்டாரு. 5 பூஜ்ஜியம் சேர்ந்துட்டா 5,23,00,000 அப்படின்னு வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் எழுதிட்டாரு. The intention was to save these many in next lifetime so that the previously created experience could be overcome by serving. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இத்தனை பேருக்கு நான் உதவி செய்யணும் அடுத்த ஜென்மத்துல. அப்போதான் நான் செஞ்ச அந்த பாவம் வந்து இந்த மாதிரி சேவை பண்றதுனால மட்டும் தான் அழிய முடியும். அதனால இத்தனை பேருக்கு நான் நன்மை பண்ணணும், சேவை பண்ணணும்ன்றதுக்கு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This realization came from the purest state of giving the ultimate joy to self and others by being a server. ஸோ இந்த மாதிரி ஒரு உணர்வு இவருக்கு எங்கிருந்து வந்தது? இந்த மாதிரி சேவை பண்ணணும்னு சொன்ன உடனே இவருக்குள்ள அந்த அளவற்ற ஒரு ஆனந்தம், அன்பு எல்லாமே வந்தது. ஸோ when we are in our soul consciousness, which is devoid of ego and mind, then all challenges seem to be the experience for the soul rather than a punishment. ஸோ நம்ம எப்போ வந்து அந்த ஆன்ம நிலையில இருப்போமோ, அப்போ வந்து நம்ம அகங்காரமும், நம்ம மனமும் எதுவுமே இருக்காது. அந்த நிலையில வந்து எல்லா சேலஞ்சஸுமே நமக்கு ரொம்ப சந்தோஷம் குடுக்கும். ரொம்ப அ அ ஏன்னா, நம்ம நம்ம வந்து அங்க ஆன்மாவ ஆன்ம அனுபவத்துக்காக நம்ம அந்த தேர்ந்து எடுத்துக்கிறதுனால, நம்ம அது வந்து சிக் அ ஒரு பனிஷ்மென்ட்டா சிக்ஷைன்றது அ அ பனிஷ்மென்ட்டா நெனச்சுக்க மாட்டோம். இது வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு, நான் இதுலேருந்து வெளிய வருவேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா, அன்பா நாம ஏத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. It becomes a way for the soul to learn the lesson of compassion. ஸோ ஆன்மா வந்து அன்பு என்ற ஒரு பாடம் கத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு தான் ஜென்மம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. As soon as I had this insight, Sundaram's voice echoed and said, falling is raising. ஸோ அந்த உணர்வு எப்போ இவருக்கு வந்ததோ, அப்போ வந்து சுந்தரமோட வார்த்தைகள் இவருக்கு கேட்டுடுச்சு. எப்போ நம்ம கீழே விழுவோமோ அப்போதான் எழுந்திக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பு நீ பண்றதுனாலதான் இந்த அளவுக்கு சேவை பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலிங் இஸ் ரேசிங், கீழே விழுந்தாதான் எழுந்துக்க முடியும் என்ற வார்த்தைகள் வந்து அவருக்கு கேட்டது சுந்தரம் கிட்ட இருந்து. ஆல் ஐ குட் டூ வாஸ் நத்திங் பட் டு பி பிரசன்ட் டு இட்ஸ் சோல் பெனட்ரேட்டிங் வாய்ஸ். ஸோ என்னால வேற எதுவுமே செய்ய முடியல. அந்த ஆன்மாவோட
வார்த்தைகள் வந்து கருத்துக்கள் வந்து நான் ஜஸ்ட் அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். சின்ஸ் டாக்டர் நியூட்டன் வாஸ் கைடிங், ஹி ஆஸ்க்ட் மீ டு சீக் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த மெசேஜ். ஆனா டாக்டர் நியூட்டன் வந்து இவரை கைட் பண்ணிட்டே இருக்கிறாரு இல்லையா? ஸோ அந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன கேளுங்க அப்படின்னு அவரு சொன்னார் எனக்கு. ஸோ ஃபாலிங் இஸ் ரைசிங், சுந்தரம் said. The learnings of 100 lives of rise can't match to what a life of fall can teach you. ஸோ அப்போ வந்து அவர் சொன்னாரு, கீழே விழறப்போதான் நாம வந்து திருப்பி மேல எழுந்துக்க முடியும். நாம நல்லதே செஞ்சு ஹம், அஹ், அஹ், உயர்ந்துட்டே போயிட்டே இருக்கும்போது 100 ஜென்மங்கள்ல கத்துக்கிறது ஒரு வாட்டி நாம தப்பு செஞ்சு அதை உணர்றதுக்காக நமக்கு எடுக்கிற ஜென்மம் வந்து நிறைய 100 ஜென்மங்களுக்கு சமமா கத்து கொடுக்குமா. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. The learnings of 100 lives of rise can't match to what a life of fall can teach you. ஸோ நாம இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணி அது திருந்தறதுக்காக எடுக்கிற ஜென்மாவை வந்து மேட்ச் பண்ண முடியாது. நாம உயர்ந்துட்டே வந்து ஜென்மாக்கள் 100 ஜென்மாக்கள் எடுத்தா கூட இதுக்கு சமமா நாம கத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரு. ஸோ whenever I think of these words, all my questions dissolve. இந்த வார்த்தைகள் நான் நினைக்கும் போதெல்லாம் என்னோட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைச்சிடும். ஸோ in such a simple way, Sundaram shared the beauty behind the existence of what we term as bad. ஸோ நம்ம தப்பு என்ற நினைக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளவு அழகு இருக்குன்றது ஒரு சின்ன அந்த வார்த்தைகள்ல அவரு எனக்கு உணர்த்திட்டாரு. ஸோ I could realize that if rise has a purpose, the fall has it too. ஸோ நம்ம உயர்வுல எவ்வளோ ஒரு காரணம் இருக்கோ அதே மாதிரி சமமான காரணம் நம்ம கீழே விழறதுல கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் திஸ் இஸ் ஹவ் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் knitted. இதை போலதான் அந்த வளர்றது கீழே விழுறது என்ற ரெண்டு நல்லது கெட்டதுன்றது பின்னிட்டே நமக்குள்ள வரும். ஸோ வி சீக் ஒன்னஸ். நாம வந்து இது ரெண்டும் ஒன்னா பார்க்கணும், ஒருமைப்படுத்தணும். பட் நெவர் டு வி ரியலி அப்ரிஷியேட் duality although we live in this dual world. ஆனா இந்த இரண்டு இதுவும் நம்ம சமமா எப்பவுமே ஏத்துக்க மாட்டோம். எல்லாமே வித்தியாசமா இருந்தா கூட அந்த வித்தியாசத்துல ஒருமை என்றது நாம பார்க்கணும்னு நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. we never question why duality was created. நம்ம என்னைக்குமே கேள்வி கேட்க மாட்டோம், ஏன் இது வந்து duality அப்படின்னு பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஆண் பெண், கெட்டது நல்லது, துக்கம் சந்தோஷம் அப்படின்னு ஏன் பிரித்து உருவாக்கப்பட்டது, இந்த உருவாக்கலுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம். வாட் பர்பஸ் இஸ் இட் ட்ரையிங் டு டீச் அஸ். இது ரெண்டுமே நமக்கு என்ன கத்து கொடுக்கறது அப்படின்னு நாம கேட்டிக்கணும். Before this experience, I knew karma was never a punishment, but I actually realized it after delving deep in this message. ஆனா இந்த அனுபவம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து கர்மா வந்து நமக்கு பனிஷ்மெண்ட் இல்லை என்ற கருத்து தெரியுமே தவிர, ஆனா இந்த அனுபவம் வந்த பிறகு அது இன்னும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. In the deep state of trance, I felt a high voltage of energy current passing through me before my consciousness was brought back into the physical body. ஸோ திருப்பி எனக்கு உடலுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு கரண்ட் போல ஒரு எனர்ஜி எனக்குள்ள பாஸ் ஆனது நான் உணர்ந்தேன். So my body became numb and it took me time to get hold of myself. அப்போ என் உடல் வந்து ரொம்ப நம்ம ரொம்ப நேரம் கீழே உட்கார்ந்துட்டா எழுந்துக்கிறதுக்கு நம்ம கால் வந்து அந்த திமிர் பிடிச்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு மாதிரி அந்த நம்னஸ். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுன மாதிரி ஆச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு எனக்கு அசையறதுக்கே என்னோட உடல் அப்படின்னு சொல்றாங்க. This may have been the end of my regression session, but this was surely a beginning of something new. ஸோ என்னோட ரிக்ரெஷன் அதோட முடிஞ்சிடுச்சு, ஆனா ஒரு புது வாழ்க்கை எனக்கு ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ who knew that our connection becomes the foundation for it to spread the message of beauty to one and all.
ஸோ ஆனா அப்போ நான் வந்து உணரல. இந்த கனெக்ஷன் தான் எனக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போல இருக்கும். இந்த ந உல இந்த சிருஷ்டில இருக்கிற அழக பத்தி எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆரம்பம்ன்றது அப்போ நான் உணரல. ஆல் ரைட்டிங்ஸ் இன் த பார்ட் 2 அண்ட் 3 ஆர் ரிட்டன் வித் த சேம் என்டேவர். ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல பார்ட் 2, பார்ட் 3ல இவங்களோட எனர்ஜியோட இணைந்திருக்கிற அந்த கருத்துக்கள் தான் நான் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தொடக்கம் அந்த அந்த ரிக்ரெஷன்ல நடந்தது. ஆனா தொடர்ந்து இவங்களுக்கு வந்து அந்த சக்தி கனெக்ஷன்லயே இருந்தது. நிறைய கருத்துக்கள் கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இப்போ பார்ட் 2க்குள்ள வந்துட்டோம். இங்க வந்து அவரு பிசிக்கல் லெவல்ல நம்ம என்னெல்லாம் உணரணும், பிசிக்கல் பிளேன்ல அப்படின்னு பௌதீக நிகழ்வுல நாம என்னெல்லாம் உணரணும்ன்றது சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ தேர் இஸ் பியூட்டி இன் எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன, எல்லாத்துலயுமே அழகு இருக்குன்றதை பத்தி சொல்றாங்க. லைட் கிரியேட்ஸ், டார்க் கல்டிவேட்ஸ். ஸோ வெளிச்சம் வந்து புதுமையான விஷயங்களை உருவாக்கும். ஆனா இருட்டு என்றது வந்து கல்டிவேட்ஸ் அப்படின்னா நம்ம விதைச்சிட்டு நம்ம பயிர்கள் செய்றோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு பயிர் அன்றது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபார் தி போத் ஆர் ரெக்வசிட்ஸ் டு எவல்யூஷன். இது ரெண்டுமே நம்ம உயர்வுக்கு ரொம்ப தேவையானது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்குள்ள இருக்கிறது சரிப்படுத்துறது வந்து இருட்டு என்றது பண்ணும், வெளிச்சம் என்றது புதுமையா உருவாக்குறது என்றது பண்ணும். ரெண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாங்க. பியூட்டி லைஸ் இன் த பர்பஸ் ஆஃப் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிஒன் that has been created. ஸோ நம்ம சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அழகு இருக்கு. டு பி ஏபிள் டு see beauty in something is to be able to feel the grace in one's existence. ஸோ ஒரு விஷயத்துல நாம அழகு பார்க்கணும்னா இந்த சிருஷ்டி என்றது எவ்வளவு அழகோ நம்ம புரிஞ்சுக்கணும். Anything that has been brought to life is beautiful because it is encoded with the potential to raise the consciousness of the entire existence. ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு அணு, ஒவ்வொரு ஜீவி எதெல்லாம் இங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோ இது வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஏனென்றால் இதனோட இருப்புதல் அப்படின்னா அது இருக்கிறதுனாலதான் இந்த சிருஷ்டி எல்லாமே உயர போற அந்த சிருஷ்டியோட சைத்தன்யமே வந்து வளர போகுது. அதனால ஒவ்வொரு விஷயமும் அழகாவே இருக்கும். இஃப் தேர் இஸ் நோ பியூட்டி தேர் ஷல் பி நோ கிரியேஷன் ஆஃப் சச் திங். அதுல நிஜமா அழகு இல்லைன்னா அந்த மாதிரி ஒண்ணு சிருஷ்டிக்கவே படாது. அதனால சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா அதுல கண்டிப்பா அழகு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Many would know the purpose of light, but rarely would you have understood the purpose of darkness. எல்லாருக்குமே வெளிச்சத்தின் நோக்கம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இருட்டின் நோக்கம் ரொம்ப சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். So they may seem different on the outside, but both share a common center. இவங்க இது ரெண்டுமே வெளியில இருந்து பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள ரெண்டுமே ஒண்ணா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து தான் வெளிப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. At its core, just like light, dark's purpose is to nudge you towards the light within. ஸோ அத இருட்டின் நோக்கம் என்னன்னா நம்மளை வந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி பயணம் செய்ய வைக்கிறது அதனோட நோக்கமா இருக்கு. ஸோ who would call light as light if one hasn't tasted the realms of dark? இந்த வெளிச்சமா நமக்கு எப்படி புரியும்? இருட்டியே பார்க்கலைன்னா வெளிச்சம்ன்றது வெளிச்சமாவே நமக்கு தெரியாது. அதனால perfection is the spirit of creation. ஸோ இந்த உருவாக்குனதுல எப்பவுமே பெர்ஃபெக்டா இருக்கும். என்னெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கோ அது எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்கும். ஆல் கிரியேஷன் பை ஃபார் இஸ் அன் இம்பெக்கபிள் ஒர்க். ஸோ சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே வந்து தூரத்திலேருந்து பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். The only imperfection lies in the way you see and sense.
எங்க தப்பு இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்குற பார்வையில மட்டும்தான் தப்பு இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்றாங்க. யூ மே டிஃபரன்ஷியேட் பிட்வீன் லைட் அண்ட் டார்க் பட் த பியூர் கான்ஷியஸ்னஸ் டேக்ஸ் இட் ஆஸ் ஒன். நீ வந்து வெளிச்சம் இருட்டுன்னு வித்தியாசப்படுத்தி பார்க்கலாமே தவிர, ஆனா சைத்தன்யத்துக்கு அந்த புனிதமான சைத்தன்யத்துக்கு வந்து ரெண்டுமே ஒண்ணுதான். இட் இஸ் திஸ் கான்ஷியஸ்னஸ் that knows if creation is the function of light, then cultivating that creation is the function of the dark. So yeah, it is this consciousness that knows. இந்த சைத்தன்யத்துக்கு என்ன தெரியும்னா creation is the function of light. Light வந்து உருவாக்கும். Then cultivating that creation. ஸோ அந்த உருவாக்குனது வந்து சரியான பாதையில கொண்டு போறதுன்றது இருட்டின் செயல் அப்படின்றது அந்த சைத்தன்யத்துக்கு தெரியும். It is this pure consciousness that knows that the existence of the dark beautifies the existence of the light. இந்த சைத்தன்யத்துக்கு என்ன தெரியும்னா இந்த வெளிச்சத்தினோட அழகு இந்த இருட்டினோட அழகுனால மட்டும்தான் வெளிப்பட முடியறது அப்படின்னு அவங்களால உணர முடியும். Inside the mother's womb is dark, but it carries the potential to give birth to a life. ஒரு தாயின் கர்ப்பத்துல கூட இருட்டாதான் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு உயிருக்கே வந்து ஒரு ஒரு புது உயிரை வந்து உருவாக்குது. ஸோ பிளான்ட்ஸ் க்ரோ இன் த நைட், லைஃப் பிரீத்ஸ் இன் டார்க்னஸ். ஸோ மரங்கள் கூட செடிகள் கூட இருட்டா இருக்கும் போதுதான் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லைஃப் பிரீட்ஸ் இன் டார்க்னஸ். ஸோ அந்த உயிர் என்றது இருட்டுல மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வெளியே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யுவர் டீப்பஸ்ட் மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் டார்க். நம்ம ஆழ்ந்த தியானம் என்றது ஒரு இருட்டு தான். நம்ம தியானத்துல செல்வது. இட் இஸ் இன் தோஸ் மொமெண்ட்ஸ் தட் யூ கல்டிவேட் ஈஸ் அண்ட் ஜாய் இன் யர் பீயிங். அந்த ஆழ்ந்த தியானத்துக்கு போகும்போது மட்டும்தான் நாம வந்து ரொம்ப அமைதியும் ஆழ்ந்த ஆனந்தத்தையும் உணர முடியும். The challenges of your life, the economic system, the government, the people around you are maybe dark according to you. ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ற இந்த கஷ்டங்களும் சரி, நம்ம பொருளாதார நிலைகளும் சரி, நம்ம வந்து கவர்மெண்ட் இந்த ஆட்சியாளர்களும் சரி, நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களும் சரி, இவங்க எல்லாம் இருட்டா நமக்கு தெரியலாம் வெளிய பாக்குறதுக்கு. நமக்கு சம்பந்தப்பட்டு இதெல்லாம் இருட்டா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இஃப் யூ விஷ் டு ரீச் டு a resolution, have heart for them. ஆனா நம்ம உண்மையா இத வந்து மாத்திக்கணும்னு நினைச்சா அவங்க மேல இவங்கள மேல எல்லாம் அன்பு காட்டுங்க. ஈவன் இஃப் your heart doesn't strike a chord with theirs. ஸோ நமக்கு அவங்கள மேல கோபம் இருக்கலாம். ஸோ அன்பு காட்டுறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் அன்பு காட்டுங்க. லெட் கோ ஆஃப் யுவர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் அபவுட் தெம். அவங்கள நீங்க இதுவரைக்கும் பார்த்த பார்வையில இருந்து விட்டுடுங்க. ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க இப்பேற்பட்டவங்க, அவங்க நல்லவங்க இல்லைன்ற ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்க ஒப்பீனியன்ஸ், உங்க அபிப்பிராயங்கள் எல்லாம் ஓரமா வச்சிடுங்க. ஹேட் கான்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு பை கிவிங் மோர் ஹேட். ஸோ நம்ம வெறுப்பு என்றது வந்து மாத்த முடியாது. இன்னும் வெறுப்பு அதிகமாக ஆயிட்டே இருக்கும். வெறுப்பால வெறுப்பை வந்து மாத்த முடியாது. இட் நீட்ஸ் அன் ஆன்டிடோட். அதுக்கு வந்து ஒரு வேறுபட்ட ஒரு மருந்து, அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு இது கொடுக்கணும் நம்ம. இட் நீட்ஸ் லவ். அன்பு என்றது தேவை. வெறுப்புக்கு வந்து நாம வெறுப்பு காட்டினா வெறுப்பு அதிகமாகும், வெறுப்பு மாறாது. ஸோ அன்பு அதுக்கு மாறாக நம்ம அன்பு கொடுக்கணும். இட் நீட்ஸ் பியூட்டி டு பி சீன் அண்ட் அட்மிட்டட் இன் எ சிச்சுவேஷன் அண்ட் எ பர்சன். அதுக்கு நாம வந்து அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அழகு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்கள அட்மைர் பண்ண முடியும். இது அன்புக்கு செலுத்த முடியும். அவங்கள மேல ஒரு பிரியம் ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. This phenomenon of embracing darkness for light to shine out has been experienced several times by the human race. இத போல ஒரு இருட்டை வந்து
ஐ மீன் ஒரு கஷ்டத்தை வந்து ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்து மாத்திக்கிட்ட மாதிரி நிறைய அனுபவங்கள் மனிதர்கள் நிறைய முறை பார்த்திருக்காங்க. It would not be wrong to say that darkness is the eternal womb which breeds the light between you and others. So நம்ம இந்த டார்க்னஸ்ன்றது என்னன்னா ஒரு தாயின் கர்ப்பம் போல ஒரு தாயின் அன்பு இருக்கிற ஒரு இடம். அங்க வந்து இந்த எட்டர்னல் எனர்ஜி அப்படின்னா இந்த அழியாத ஒரு சக்தி வந்து அந்த அந்த அதுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்துக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறதுக்காகவே இந்த டார்க்னஸ் இருக்கு. Therefore have heart for the dark so that you can gracefully walk towards light. அதனால கண்டிப்பா நீங்க இருட்டை வந்து நேசிங்க. அப்போதான் சந்தோஷமா உங்களால வெளிச்சத்தை நோக்கி பயணம் செய்ய முடியும். Judging darkness or having strong opinions about it takes you closer to it. அது வந்து நம்ம டார்க்னஸ் பத்தி ஜட்ஜ் பண்றதோ ஒரு ஸ்ட்ராங்கான அபிப்பிராயம் நமக்குள்ள வச்சுக்கிறதோ அதை நோக்கியே நமக்கு அதுகிட்டயே கொண்டு போகும். டார்க்னஸ் நோக்கியே கொண்டு போகும். ஸோ you venture deep down there, not able to find the way then. ஸோ அங்கிருந்து திருப்பி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், உங்களுக்கு வழி கிடைக்காது. This challenge is what many evolved souls on the earth plane have been constantly facing. இதுதான் வந்து நிறைய உயர்ந்த ஆன்மாக்கள் கூட இந்த இதுல மாட்டிக்கிட்டு வெளியே வராம தவிக்கிறாங்க. ஸோ திஸ் சேலஞ்ச் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுத்துட்டு வந்தவங்க கூட வழி தவறி போயிட்டு அவங்க இன்னும் வெறுப்பே வளர்த்துக்கிட்டு அந்த வெறுப்பை நோக்கியே போயிட்டாங்க. ஸோ திருப்பி அவங்களால அதுல இருந்து மீட்டு வர முடியல அப்படின்னு சொல்றாங்க. Although their intent is to spread light, they constantly and intensely judge darkness, making every possible synthetic step to take it out of the system. ஸோ இவங்க நோக்கம் வந்து வெளிச்சத்தை நோக்கி பயணம் செய்யணும் தான் வந்தாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணவங்கள தப்பு தப்பு தப்புன்னு எடுத்து காட்டிட்டு அதுலயே போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த சிஸ்டம் மாத்தணும்னு நினைச்சவங்க சிஸ்டம்லயே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ யூ ஹாவன்ட் அண்டர்ஸ்டுட் நோ சிஸ்டம் எக்ஸிஸ்ட்ஸ் வித்தவுட் லைட் அண்ட் டார்க்னஸ் பீயிங் இன் யூனியன். எந்த ஒரு சிஸ்டமும் இந்த வெளிச்சமும் இருட்டு இணைந்து இல்லாத ஒரு சிஸ்டம் இருக்கவே இருக்காது. ஸோ எல்லாத்துலயுமே தப்பு இருக்கும், எல்லாத்துலயுமே நல்லது இருக்கும். ஸோ நாம வந்து தப்பை பிடிச்சிட்டு இருக்கணுமா நல்லதை பிடிச்சிட்டு பயணம் செய்யணுமா என்றது நம்மளோட கையில இருக்கும். ஸோ அதுக்கு இவரு இந்த எல்லாத்துலயுமே அழகு இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த சாப்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதுல ஒரு எக்ஸசைஸ் கொடுத்திருக்காங்க. நாம என்ன செயல்படணும், எப்படி வந்து அழகு பார்க்கணும்ன்றதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. How to find beauty in something or someone. ஸோ ஒவ்வொருத்தர்லையும் சரி ஒவ்வொரு பொருள்லையும் சரி அழகு எப்படி பார்க்கறதுன்றதுக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. If you struggle to see beauty in something or someone's presence, take a deep breath and meditate over these questions. ஸோ யாருக்குள்ள ஆவது நம்ம தப்பு கண்டுபிடிக்கிறது, ஸோ அவங்க மேல அன்பு காட்ட முடியாம இருக்கிறது, நமக்கு வந்து ரொம்ப வெறுப்பா இருக்கிறது, எப்படித்தான் இவங்க மேல அன்பு காட்டுறது அப்படின்னு நமக்கு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு நீங்க தியானம் செய்யுங்க. ஸோ அந்த தியானத்துல இந்த கேள்விகள் எல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. What is the best that this situation or person is trying to bring out of me? ஸோ இவங்க வந்து இவங்களோட செயல்களாலேயோ எண்ணங்களாலேயோ வார்த்தைகளாலேயோ எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு நல்ல விஷயத்த வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எனக்குள்ள இவங்க என் வாழ்க்கையில இருக்கிறதுனால எனக்குள்ள நான் என்ன நல்ல விஷயங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்துக்க சொல்றாங்க. What treasure of my soul is waiting for me if I willingly offer my best to accept the situation or person. இவங்களை நான் ஏத்துக்கிட்டா என் ஆன்மா எனக்கு என்ன வந்து கிஃப்ட் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம உள்ள பார்க்க சொல்றாங்க. So knowing that the core of this situation is beautiful, what possibilities do I have today if I choose to leave this situation
from its core. So இந்த இந்த சம்பவம் ஓட மூலம் எங்க அப்படின்னு நான் உணர்ந்த பிறகு ஸோ நான் வந்து அப்போ சரி இது வந்து இது எனக்கு இந்த பாடம் கத்து கொடுக்க வந்திருக்கு. ஸோ இந்த இந்த அழகான கிஃப்ட் எனக்காக காத்திருக்கு அப்படின்னு நான் உணர்ந்த பிறகு ஸோ இத வந்து அந்த மூலத்திலேருந்தே நான் விட்டுட்டா என்ன நடக்கும்? ஸோ அந்த மூலத்துல நான் இந்த பிரச்சனைய அங்கேயே நான் வந்து சால்வ் பண்ணிட்டா என்ன நடக்கும்? இந்த மாதிரி நமக்குள்ள கேள்விகள் கேட்க சொல்றாங்க. What is exceptional and magnificent about this situation that I have never considered? So இத்தனை நாளா நான் வந்து எதற்காக இவங்கள ஏத்துக்காம போறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க சொல்றாங்க. What energy and consciousness can I be today to be graceful in this challenging situation or for this triggering person? So எனக்குள்ள இந்த மாதிரி உணர்வுகளை தூண்டி விடுற இந்த பர்சன்ஸோ இந்த விஷயத்துக்கோ இன்னைக்கு நான் எந்த சக்தியுடன் நான் வந்து இவங்களை கூட ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு இந்த சேலஞ்ச் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்குள்ள இருக்கிற எந்த எனர்ஜி வந்து நான் உபயோகப்படுத்த போறேன். How can I be more graceful in acceptance of this person or situation so that the change becomes welcoming? ஸோ இன்னும் நான் எந்த அளவுக்கு எனக்குள்ள மாறணும், கிரேஸ்ஃபுல்லா இருக்கணும், அன்போட இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனோ பர்சனோ ஏத்திக்கணும்னா இன்னும் நான் எனக்குள்ள நான் எவ்வளவு மாறணும்ன்றது கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்குள்ள ஏதாவது ஒரு கொஸ்டினை நம்மள செலக்ட் பண்ண சொல்றாங்க. பிக் ஒன் கொஸ்டின் அட் எ டைம். ஒவ்வொரு நேரத்துல தியானம் பண்ணும்போது ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்க சொல்றாங்க. It is quite possible that multiple questions can bring overlapping answers from the soul. So நிறைய கேள்விகள் ஒரே வாட்டி கேட்டுட்டோம்னா நமக்கு நிறைய பதில்கள் வித்தியாசமான பதில்கள் வரும். ஸோ ஒரு பதிலுக்கு வேறுபாடு இருக்கும். அதனால ஒரு வாட்டி தியானம் செய்யும் போது ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. So the essence of these questions could be common, but asking them differently can bring different insights. ஸோ இதுக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா வித்தியாசமா கேட்கும்போது நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வித்தியாசமான பதில் நமக்கு வெளிப்படும். நிறைய ஆழமா நம்ம வந்து இத புரிஞ்சுக்க முடியும். So you can also ask these questions before you get to sleep with an intent that when you wake up you are engulfed in an insight. So தூங்குறதுக்கு முன்னாடி கூட இந்த கேள்விகளை வந்து நீங்க கேட்டுக்கிட்டு தூக்கலாம். நாளைக்கு காலையில எழுந்துக்கிறதுக்குள்ள இதுக்கான எனக்கு புரிதல் என்றது உள்ளுக்குள்ள வரணும் என்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு படுத்தீங்கன்னா கூட தூக்கத்துல உங்களுக்கு பதில் கிடைக்கும். Do this every night till you have realized the beauty that lies in your challenge or the person that irritates you. எது வரைக்கும் நாம இதை நினைக்கணும், எது வரைக்கும் தியானத்துல இந்த கேள்விகள் கேட்கணும், இல்ல தூங்கும் போது இந்த கேள்விகள் கேட்கணும்னா அந்த யார வந்து நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்களோ, புண்படுத்துறாங்களோ, எந்த விஷயம் நமக்கு வந்து கஷ்டம் கொடுக்கறதோ அதுக்கு பின்னாடி இருக்கிற அழகு நம்மளால பார்க்க முடியற வரைக்கும் நம்ம இந்த கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? லெட் யுவர் சோல் ஸ்பீக் டு யூ. அதனால வெயிட் பண்ணாதீங்க. நீங்க வந்து உங்க ஆன்மா உங்கள் கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்கு. ஆன்மா கூட பேச ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம உள்ளுக்குள்ள கேள்வி கேட்கும்போது நம்ம ஆன்மா தான் நமக்கு பதில் சொல்லுது. ஆன்மா நம்ம கூட பேசும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால டிலே பண்ணாதீங்க, தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த கிரேட்டஸ்ட் வர்ச்சியூ ஆஃப் யுவர் சோல். அடுத்த சாப்டருக்கு போறோம். ஸோ நம்ம ஆன்மா நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்றாங்க. டார்க்னஸ் இஸ் லைட் இன் அனதர் ஃபார்ம். இட் இஸ் ஃபைண்டிங் ஹோம் ஃப்ரம் ஏ டிஃப்ரெண்ட் வே. இருட்டு கூட வெளிச்சத்தினோட இன்னொரு ரூபம் தான். இது வந்து நமக்கு நம்ம வீட்டுக்கு நமக்கு வழி காட்டுறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நமக்கு வரப்போற கிஃப்ட். ஸோ இதை பத்தி தான் இந்த சாப்டர்ல அவர் பேசுறாரு. ஸோ வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் வர்ச்சியூ ஆஃப் யுவர் சோல்? நம்ம ஆன்மா நமக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறது அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் பியூட்டி. அதனோட அழகுதான் நமக்கு
குடுக்கறது. The greatest asset of your consciousness is to be able to see meaning in everything. நம்ம சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு அதனோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம சைத்தன்யம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்கும். யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையில வராங்க, என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குது, ஒவ்வொன்னுத்துக்கும் மீனிங் இருக்கும். மீனிங் இல்லாத நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அந்த மீனிங்க தான் உணர வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் திஸ் இஸ்ன்ட் யுவர் சிச்சுவேஷன் ஆல் த டைம் பிகாஸ் யூ பர்சீவ் லைஃப் இன் டூ ஃபேசஸ். ஆனா இது எல்லா நேரத்திலயுமே நாம இந்த விழிப்புணர்வோட இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே 2 முகத்தோட இருப்போம். 2 சைட்ஸ் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. ஸோ 2 பக்கம் பார்ப்போம் நம்ம. There is a phase that gives you happiness and there is a phase that gives you suffering. ஒரு பக்கம் நமக்கு எப்பவுமே சந்தோஷம் குடுத்துட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் எப்பவுமே நமக்கு வருத்தம் குடுத்துட்டே இருக்கும். கஷ்டங்கள் குடுத்துட்டே இருக்கும். This journey of realizing your greatest virtue started long back. ஆனா இந்த பயணம் நாம இந்த கிஃப்ட்ட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாம இந்த அழகு பார்க்குற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு தான் நம்ம நம்மளோட பயணமே ஆரம்பிச்சோம். எப்பவோ ஆரம்பிச்சோம். ரொம்ப ஜென்மங்களா நாம இந்த பாடம் கத்துக்கிறதுக்காக தான் நம்ம பொறந்துட்டே இருக்கிறோம். ஸோ எப்பவோ ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட பயணம். பிஃபோர் யுவர் இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ் யூ ஆர் எ பார்ட் ஆஃப் எ கிரேட்டர் ஹோல். யூ கால் இட் த சோர்ஸ். நாம தனிமைப்படுத்தி ஒரு ஆன்மாவா வரத்துக்கு முன்னாடி நாம முழுமையா இந்த சோர்ஸோட இணைந்து இந்த மூலத்தோட இணைந்து இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கான்சியஸ்னஸ். அந்த மூலம் என்னன்றா அது ஒரு சுத்தமான ஒரு சைத்தன்யம், பரிசுத்தமான ஒரு சைத்தன்யம் அப்படின்னு சொல்றாங்க. த சோர்ஸ் lives it greatest virtue every single second. அங்க ஒவ்வொரு நொடியும் அது அந்த அழகு அந்த பார்த்துட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க. it sees beauty in everything and everyone all the time. அது எல்லாத்திலுமே அழகு பார்த்துட்டே இருக்கும். இட் இஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் த சுப்ரீம் பியூட்டி. அது இந்த பேரின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட ஒரு அந்த பேர் ஆனந்தம், பேர் அழகோட ஒரு வெளிப்படுத்தல் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. As a part of this greater whole, you know that you have the innate eye to see beauty in everything. ஸோ நாமளும் அந்த மூலத்திலேருந்து வந்தவங்கனால நமக்கு தெரியும் உள்ளுக்குள்ள நமக்கும் அந்த எல்லாத்திலயும் அழக பார்க்கிற சக்தி இருக்குன்னு. ஏன்னா நம்ம அங்கிருந்து தான் தனிமைப்பட்டு வந்திருக்கோம். அங்க நம்ம அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சதுனால இங்க கூட நமக்கு அது பார்க்க முடியும்ன்றது உள்ளுக்குள்ள நமக்கு உணர்வு இருக்கு. பட் யூ ஹாவ் டு live it at an individual level. ஆனா தனிமைப்படுத்தின பிறகும் நம்ம அந்த அழகு பார்க்க தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். And once you have lived your soul's greatest virtue, you dissolve in that source. எப்ப நம்ம ஆன்மா என்ற உணர்த்தல் வருமோ, அந்த சோர்ஸோட ஒரு பாகம் தான் அப்படின்ற உணர்த்தல் வருமோ, நாம அந்த மூலத்துல ஒண்ணு ஆயிடுவோம். You lived in Sundaram and ultimately you dissolve in Sundaram. அந்த அழகுல நாம வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த அழகோட நாம ஒண்ணு விடுவோம். In between your task is to realize that you are Sundaram. அந்த நடுவுல நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அழகுல ஒண்ணா இருந்தோம். இந்த உடலை விட்ட பிறகும் நம்ம அந்த அழகுல ஒண்ணு ஆயிடுவோம். இந்த நடுவுல நாம அதை உணர்றதுதான் நமக்கு இருக்கிற ஒரு டாஸ்க், நமக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வேலை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு இது. ஸோ நம்ம அந்த தனிமைப்படுத்தி வந்த பிறகு அந்த தனிமையா இருக்கும்போது கூட அந்த அழகு உணரணும். அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வேலை. Your whole journey of evolution, your life lessons, your incarnations and reincarnations are set around this one virtue. இந்த ஒரு பாடம் கத்துக்கிறதுக்காக தான் நாம இத்தனை ஜென்மங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம், திருப்பி திருப்பி பிறந்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையின் பாடம். என்ன கத்துக்கணும்னா எல்லாத்துலயும் அழகு பார்க்கறது. இதை மட்டும்தான் நம்ம கத்துக்க வேண்டிய பாடம்.
இத சுத்தியே நம்ம ஜென்மங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The phase of happiness and phase of pain in your life are set around this virtue. ஸோ நமக்கு சந்தோஷம் என்ற ஒரு நிலையும், வருத்தம் என்ற ஒரு நிலையும் இந்த அழகு பார்க்கறதுக்கு என்ற அத சுத்தியே இருக்கும். So when you become a living embodiment of the virtue of beauty, then these phases no longer exist or control you. நம்ம அந்த அழக பார்க்க உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஆரம்பிச்சுட்டோம்னா, இந்த சந்தோஷமும், கஷ்டமும் இது இந்த இந்த நிகழ்வுகளே நம்ம வாழ்க்கையில அ இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. So so far you want happiness and to avoid suffering, but if you understand both these phases and their purpose in life from your soul's perspective, you shall be able to utilize the phases better. ஸோ நாம என்ன பண்ணியிருக்கோம், எப்பவுமே சந்தோஷம் தான் வேணும், வருத்தம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா, இது 2த்துக்குமே நம்ம வாழ்க்கையில முக்கியமான பங்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கும்போது, நாம வந்து இத வந்து சரியா பயன்படுத்திக்குவோம். ஒரு கஷ்டம் வரும்போது கூட நம்ம அத சரியா பயன்படுத்திக்கிட்டு வெளிச்சத்தை நோக்கி பயணம் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. "த பாத் ஆஃப் ஹேப்பினஸ் இன் யர் லைஃப்." ஸோ அந்த வெளிச்சம் நோக்கி போகும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. "யூ நெவர் ஃபீல் இனஃப் வித் த ஹாப்பி ஃபேஸ் ஆஃப் யர் லைஃப்." நமக்கு எவ்வளவுதான் சந்தோஷம் கிடைச்சாலும் நமக்கு போதும் அப்படி என்று தோணவே தோணாது. You feel it is not fair that happiness comes and goes and stays with you only for a brief period. ஏன்னா, கொஞ்ச நேரத்துக்கு தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. அது வந்து வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு ஒரு திருப்தி குடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. You have a huge appetite for all kinds of happiness irrespective of how you use them in your soul's progression. ஸோ நம்ம வந்து எத்தன சந்தோஷங்கள் குடுத்தாலும் நமக்கு பத்தவே பத்தாது. இன்னும் பசிச்சுட்டே இருக்கும். நல்ல ஜீரணமும் ஆயிடும். ஏன்னா, நமக்கு வந்து சோலோட அம் அ அ அ வளர்ச்சியில நம்ம இருக்கிறோம் என்ற உணர்த்தல் கூட நமக்கு எப்படி அதை பயன்படுத்திக்கணும், நம்மளோட ஆன்மாவோட வளர்ச்சிக்கு இந்த விஷயங்கள எப்படி பயன்படுத்திக்கணும் என்று கூட தெரியாம நாம இருப்போம். You want it more because this makes you carefree and at ease with your life. இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கைய வந்து நம்ம சந்தோஷமா, ஈஸியா வாழ்ந்திடலாம்ன்றதுக்கு மட்டும் தான் நம்ம அத வேண்டிட்டு இருக்கிறோமே தவிர, நம்ம வாழ்க்கை வளர்ச்சிக்கு வந்து நம்ம அத கேட்டுக்கல. Your happy times with great health, huge bank balance, happy relationships, name and fame is all you desire at a physical level. ஸோ இந்த உலக அளவுல நம்ம என்னெல்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம்னா, ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை, பேங்க்ல நெறைய காசு, பணம் இருக்கணும். நம்ம உறவுகள் வந்து எப்பவுமே ஆனந்தமா இருக்கணும். பேரு புகழ் நமக்கு வரணும். ஸோ இந்த மாதிரியான அ இத மட்டும் தான் நாம கேட்டுட்டு இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கிறோம். Your physical self may rest in these great riches of life, but your soul craves for something more in this space. இந்த நேரத்துல வந்து உங்க உடல் வேணும்னா சந்தோஷம் படலாமே தவிர, உங்க ஆன்மா வந்து வேற எதுக்காகவோ ஏங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. It echoes from within that you aren't here to just enjoy the worldly pleasures and you have something more to do with it. ஸோ அது உள்ளுக்குள்ள லேருந்து கத்திட்டே இருக்கும். நீ இந்த இதெல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு மட்டுமே வரல இந்த உலகத்துக்கு. இத வச்சு நீ ஏதோ கத்துக்கணும், கத்துக்கோ அப்படின்னு உள்ளுக்குள்ளலேருந்து கத்திக்கிட்டே இருக்கும் அது. This doesn't mean that your soul is against the enjoyment of worldly pleasures, but it wants to make it even more enjoyable by encouraging you to bring some amendment to your definition of enjoyment. அதனால உங்க ஆன்மா வந்து இந்த நாம இத வந்து சந்தோஷமா இதெல்லாம் அனுபவிக்கிறது வந்து அது வந்து வேண்டான்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஆனா இதுக்கு இன்னும் ஆழமான ஒரு அர்த்தம் குடுக்கணும். இந்த இன்னும் அ என்ஜாய்மென்ட்டோட அர்த்தம் புரிய வைக்கணும்ன்றத நினைக்கிறது. It knows that you will be able to enjoy more when the greatest virtue of the soul is realized. அந்த அ ஆன்மாவோட அந்த உண்மையான அந்த பியூட்டிய பார்க்க முடிஞ்சா, கிஃப்ட்ட உணர்ந்தா மட்டும் தான் நிஜமா நீ வந்து
எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண முடியும். அந்த உணர்த்தல் தான் உனக்கு குடுக்கணும்னு தெரியாது. Therefore, it often gently whispers, "Waste no time. There is something more to know about the self." ஸோ எப்பவுமே அது வந்து உள்ளுக்குள்ளலேருந்து மெதுவா சொல்லிட்டே இருக்கும். "அ நேரத்த வீணாக்காதீங்க. ஒ இன்னும் உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். Some of you pick up this message and are consciously drawn to bring amendment to your definition of enjoyment. ஒரு ரொம்ப சில பேரு தான் நம்ம சந்தோஷமா இருக்கும்போதும் கூட இந்த உள்ள ஆன்மா சொல்ற இந்த வார்த்தைகள் கேட்க முடியறது. ஸோ அந்த அந்த உண்மையான சந்தோஷம் எதுல இருக்கு என்று தேட முடியறது. But for many, they just know how to simply ignore these messages. ஆனா நெறைய பேர் வந்து அவங்க என்ன பண்றாங்க, உள்ளுக்குள்ளலேருந்து சொல்ற இந்த வார்த்தைகள வந்து எப்பவுமே அ அ கேட்க மாட்டேன்றாங்க. அது மேல கவனம் செலுத்த மாட்டேன்றாங்க. So you should understand that the phase of happiness is not the destination in the journey of your soul. So இந்த வெளிய இருக்கிற சந்தோஷம் என்றது நம்ம ஆன்மாவோட நோக்கம் இல்ல என்றது நமக்கு புரியணும். It is simply a period which is meant to lead you to your greatest virtue. ஆனா இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும்போது தான் நம்ம உண்மையான சந்தோஷத்துக்கு வழி தேடி போகணும். அதுக்கான ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். You have happiness so that it makes you grateful. Not only for this or that, but for everything. ஸோ நமக்கு சந்தோஷமா இருக்கும்போதே நம்ம எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோட இருக்கணும். ஆ இருக்கிறதுக்காக மட்டும் ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்ல. எல்லாத்துக்குமே நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. When you are grateful for everything, you naturally become open to see beauty in everything. எப்போ வந்து நம்ம அந்த நன்றி உணர்வோட இருப்போமோ எல்லாத்தின் மேல, அப்போ எல்லாத்தின்குள்ள அழகு என்றது நம்மளால உணர முடியும். This is the purpose behind the happy phase of your life. இதுதான் சந்தோஷமா இருக்கறச்சே நாம கத்துக்க வேண்டியது. அதுதான் நமக்கு அ அ அந்த நோக்கத்தில் தான் நமக்கு சந்தோஷங்கள் என்றது குடுக்கப்படுறது. ஸோ இது வந்து நம்ம சந்தோஷமா இருக்கறச்சே என்ன கத்துக் குடுக்கணும்னு நெனைக்கிறது, நாம எப்படி அத வந்து பார்க்கணும், சந்தோஷங்கள பார்க்கணும், எப்படி நம்ம வந்து உணரணும். ஸோ ஒரு விஷயம் சந்தோஷம் குடுக்கறதுன்னா, அதோட நாம வந்து அந்த அந்த இதுல இருந்துடாம, இந்த சந்தோஷமா இருக்கும்போதே, இந்த சந்தோஷம் நமக்கு கிடைச்சதுக்கு நன்றி உணர்வோட இருந்து, இந்த உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு அந்த தேடல்ல நம்ம இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. த பாத் ஆஃப் பெயின். ஆனா வலி நமக்கு என்ன சொல்லிக் குடுக்கறதுன்றது இப்போ சொல்லப் போறாரு. ஸோ அந்த ஹூ லைக்ஸ் டு கெட் ஹர்ட்? யார் வந்து அடிபடணும்னு விரும்புறாங்க? நோ ஒன். யாருமே விரும்ப மாட்டாங்க. த பாத் ஆஃப் பெயின் இஸ் த லீஸ்ட் லைக்கபிள் பாத். எல்லாருமே வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. எனக்கு கஷ்டம் வரணும், வலி வரணும், வருத்தம் வரணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. யூ ஹேவ் அன் அப்பெட்டிட் ட்ரீட்மெண்ட் டுவர்ட்ஸ் இட். எல்லாருக்குமே போதும்பா கஷ்டம், எனக்கு இனிமே கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு தான் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சந்தோஷம் வரும்போது யாரும் போதும் சொல்ல மாட்டாங்க. ஆனா கஷ்டம் வரும்போது மட்டும் போதும், இந்த வலி என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பெயின் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹர்ட் ஃப்ரம் அன் ஈவென்ட் ஆர் ஈவென்ட்ஸ் ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கையில வர நிகழ்ச்சியோ நிறைய நிகழ்வுகளோ சேர்ந்து நமக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் ஈவெண்ட்ஸ் டிடன்ட் லவ் அண்ட் அப்ரூவ் ஆஃப் யூ. இந்த நிகழ்வுகள் ஏன் நமக்கு கஷ்டம் கொடுத்ததுன்னா நாம அதை ஏத்துக்கல. நம்ம ஏத்துக்காத சில விஷயங்கள்லாம் நமக்கு கஷ்டம் கொடுக்குது. பெயின் டசன்ட் ஸ்டாப் ஹியர். அந்த வலி இங்கே இதோட நிறுத்திடாது. It turns into suffering because you haven't learned to feel it in the first go. So முதல்ல ஆரம்பத்திலேயே நாம அத வந்து சரிப்படுத்தல அப்படின்றதுனால இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும் நம்ம வலிகள், நம்ம கஷ்டங்கள். It then stands long and unuttered in your consciousness. அதுக்கப்புறமா not for days but for decades and even lifetimes. ஆனா இது நம்ம அப்பப்பவே சரிப்படுத்தல என்றால் இது வந்து நீண்ட நாட்கள், சில வருடங்கள் இல்லைன்னா சில ஜென்மங்கள் கூட நாம இந்த வருத்தத்தை அனுபவிக்க வேண்டியது வரும். At times you cry, when will this be over? சில நேரத்துல நாம அழுதுடுவோம்,
எப்போதான் எனக்கு இந்த கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுவோம். As a soul at a soul level, your pain has a great task to fulfill. ஆனா ஆன்ம நிலையில இந்த வலி வந்து ஒரு பெரிய பாடம் வந்து கத்துக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. அந்த பெரிய வேலை அதுக்கு இருக்கு செய்யறதுக்கு. இட் இஸ் புரோகிராம்டு பை யுவர் சோல் ஃபார் யுவர் அவேக்கனிங். நம்ம ஆன்மா வந்து அத வந்து புரோகிராம் பண்ணிருக்கு. அந்த ஆன்மா விழிப்புணர்வு நிலை அடையறதுக்காக அத அத வந்து அது தன்னால தனக்கு தானே உருவாக்கிடுச்சு அந்த வழியே. இட் இஸ் த சீட் டு அமெண்ட்மெண்ட் டு யுவர் டெஃபினிஷன் ஆஃப் என்ஜாய்மெண்ட். ஸோ இத வந்து ஒரு வித்து போல. ஏன்னா நம்ம அ அ சந்தோஷமா இருக்கறச்சே புரிய புரிஞ்சிக்காத ஒரு பாடத்த வந்து புரிய வைக்கிறதுக்காக அது கொண்டு வந்த ஒரு விஷயம். The end result is to make you graceful by realizing your beauty. ஆனா கடைசியில இது கூட என்ன பாடம் கத்துக் குடுக்கறதுன்னா, அது பின்னாடி இருக்கிற அழகு பார்க்கணும் என்ற விஷயத்த தான் கத்துக் குடுக்கறது. Know that resisting pain is like preventing a seed which is destined to bloom from germinating. So நாம வந்து இந்த வலி வேண்டான்ற அ தள்ளி வைக்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு வித்த வந்து நாம நட்டுட்டு அது வெளிய வராம தடுக்கிறோம் இல்லையா? அந்த செடி வெளிய வராம நாம தடை போடுற மாதிரி. ஸோ இது கூட ஒரு வித்து தான். இது பெயின் கூட நமக்கு ஒரு பாடம் சொல்லிக் குடுக்கணும்னு வந்திருக்கு. அத வந்து நம்ம தடுக்கக்கூடாது. அத வந்து தள்ளி போட்டு நம்ம அதனோட வளர்ச்சிய வந்து என்ன பாடம் சொல்லிக் குடுக்கறதோ, அந்த பாடம் சொல்லிக் குடுக்காம நம்ம த தடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. Just like the purpose of happiness, the purpose of pain is to realize the beauty in its own way. So, அந்த வெளிச்சம் எப்படி நமக்கு அழகு காட்டணும்னு விரும்புதோ, இந்த இருட்டும் நமக்கு அழகு காட்டணும்னு நினைக்கிறது. ஆனா, அதனோட வழி வேற மாதிரி இருக்கும். At a physical level, you want to avoid pain because the very act of going through it in your mind, body and emotions make you fearful. இத வந்து நம்ம உடல் அளவுல நம்ம வந்து இது ஏன் தவிர்க்கிறோம் என்றால், நமக்குள்ள ஒரு பயம் வரும். இதனோட அ அ அ உடல் அளவிலயும், மன அளவிலயும், ஆன்ம அளவிலயும் ஒரு இத வந்து அ அ இந்த வருத்தம் என்றது நமக்கு ஒரு பயத்த உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. This definitely is not a similar state of your soul because its attention is fixated on the experience and learning. ஆனா, ஆன்மா வந்து அப்படி நினைக்காது. இந்த அனுபவத்து மூலியமா நான் கத்துப்பேன் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. It knows that pain, like happiness, is not the end result. It is just a period that you go through to reach to the greatest virtue. ஆன்மாக்கு தெரியும் எப்படி ஹாப்பினஸ் வந்து சில காலத்துக்கு இருந்து மறைந்து விடுமோ, அதே போல இந்த வலி கூட சில சில காலத்துக்கு மட்டுமே இருக்கும். அதுக்கப்புறமா நீ வந்து அந்த கிஃப்ட்ட வந்து நீ அந்த பாடத்த கத்துக்கிட்ட பிறகு உன்னை விட்டு போயிடும் என்றது ஆன்மாக்கு நல்லாவே தெரியும். இட் நோஸ் தட் பெயின் இஸ் எ பாத் டு அவேக்கனிங். ஸோ அந்த வலி வந்து ம் அ அ நமக்குள்ள இருக்கிற ஒரு ம் அ புரிதல வந்து புரிதலுக்கு ஒரு வழிகாட்டி என்றது ஆன்மாக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் இன்சைட் அப்படின்னு சொல்றாங்க. இன்சைட்னா உ உள்ளுக்குள்ள நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு அ பாடத்த கத்துக் குடுக்கறதுக்கு தான் அது வந்து வந்திருக்குன்னு. பெயின் அப்படின்னு நம்ம ஐஎன்என் இருக்கு இல்லையா? அந்த ஐஎன்என்னா இன்சைட் உள்ளுக்குள்ள. ஸோ நம்ம உள்ளுக்குள்ள ஏதோ பாடம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் ஃபார் யுவர் அவேக்கனிங், யூ வுட் டிஃபீட் த பர்ப்பஸ் பிஹைண்ட் த பெயின். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற பாடத்த நீங்க கத்துக்க முடியல அப்படின்னா, இது உருவாக்குன நோக்கத்துக்கு பயன் இல்லாம போயிடும். ஸோ மாஸ்டர்ஸ் நான் இதோட நிறுத்துறேன். அவரு என்ன சொல்ல வந்தார் இந்த பாடத்துலன்னா, நம்ம எப்படி சந்தோஷத்த பார்க்குறோமோ, அதே மாதிரி கஷ்டத்தையும் பார்க்கணும். அது பின்னாடியும் ஒரு நல்ல பாடம் இருக்கும். ஸோ சந்தோஷத்தின மூலியமா நம்ம கத்துக்கிறதுக்கு விட, கஷ்டத்துல நம்ம நெறைய கத்துக்க முடியும். ஸோ ஏன்னா சந்தோஷத்துல நம்ம வந்து கத்துக்கிறது அவ்வளவா உணர மாட்டோம். ஏன்னா நம்ம அந்த சந்தோஷத்துல என்ஜாய் பண்றதுக்குன்னு இருப்போமே தவிர, அதுக்கு பின்னாடி திருப்பி இன்னும் பாடங்கள் இருக்குன்ற
அந்த உணர்த்தல் நமக்கு வராது. அங்கே நம்ம கத்துக்காததுனால தான் இந்த வலின்றது நம்ம வாழ்க்கையில வரும். ஸோ அதிலே நம்ம பாடம் கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது முயற்சி பண்ணலைன்னா, அந்த வலி நமக்கு குடுத்ததுக்கு எந்த பயனும் இல்லாம போயிடும். ஸோ எந்த இதுவும் நம்ம எல்லாத்துலயுமே ஒரு பர்ப்பஸ் இருக்கு, ஒரு அழகு இருக்கு. எல்லாமே நமக்கு கிஃப்ட்ஸ் தான் என்றது நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும் என்ற பாடம் இதுல சொல்றாரு அவரு. இன்னும் அது ஆழமா நமக்கு உணர வைக்கிறாரு. நாளைக்கு நம்ம அத பத்தி பார்க்கலாம் மாஸ்டர். தேங்க் யூ வெரி மச். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.